வேற ஒரு அதிகாரியை போடுறாங்க. எப்படியா நடக்குது எல்லாம்? ஜிப்சி ஒன்று சொன்னார், கெட்டவனுக்கு கிடைக்கக்கூடிய நல்லவனுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பேரு எல்லாம் பணம் பட்டம் பதவி எல்லாம் இவனுக்கு கிடைக்குது. எப்படி எப்படி இங்க இருக்கிற கட்சிகள் சப்போர்ட் இல்லாமையா? கட்சி ஆரம்பிக்கும் போது ஆட்சேபணம் இங்க வந்து கொடுக்கணும். தேர்தல் ஆணையம் வந்து கேக்குது, இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு இவங்களுக்கு தேர்தல் ஆட்சேபணம் யாருக்கா இருக்கானோ? ஒருத்தர் மனு போடலையே, ஒருத்தர் கடிதம் போடலையே, ஆட்சேபணம் ஒரு கட்சியில இருந்து கூட போடலையே. அப்ப கேட்கும் போது இவனெல்லாம் வளர்த்து விடக்கூடாது ப்ரோ, இவனெல்லாம் வளர்த்து விடக்கூடாது ப்ரோ, அவனெல்லாம் கண்டுக்காம விட்டுருணும் ப்ரோ. நம்புறீங்களோ நம்பலையும் அவன் வளர்ந்துட்டான், இது ஃபேக்ட், ஏத்துக்குங்க. கபில் நான் பேசலாமா? முடிச்சிடுறேன், 12 மணி ஆச்சு, நான் வேற டீ வடை வாங்கிட்டு போய் கொடுக்கணும். அப்புறம் ஜிப்சி மட்ராஸ் பையன் பார்த்து கொடுக்கல, போஸ்ட் கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு சொல்றேன், ஆட்சிக்கு எந்த கட்சி வந்தாலும் திமுக அதிமுக இந்த ஒண்ணு மட்டும் செய். நீங்க திட்டங்கள் கொண்டு வாங்க, எனக்கு அந்த மற்ற இதெல்லாம் எனக்கு மாற்று கருத்து நிறைய விஷயங்களுங்க இருக்குங்க. எதிர்கட்சிகளா இருக்கிறவங்க, போராட்டம் பண்ணக்கூடிய நாம் தமிழ்ல இருந்து, சிபிஎம்ல இருந்து, சின்ன சின்ன கட்சிகள்ல இருந்து, ஒன்னே ஒண்ணு சொல்றேன், தயவு செஞ்சு இவனை நீங்க எதிர்த்து அரசியல் பண்ணி தொலைங்க. ஆதாயத்துக்காக இவனை அனுசரிச்சு நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா அவன் உங்க முதல்ல குத்துவான். ஏற்கனவே குத்திட்டான். யார் முதல்ல குத்துனா? சீமான் முதல்ல குத்துனான். அதிமுக நம்ம கூட வரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதிமுக ஒரு அரசு அனுசரிச்சு கரூர் விஷயத்துல எடப்பாடி விஜயை காப்பாத்தி விட்டார். ஆனா அவன் நன்றி கூட சொல்லல. மறுபடியும் அவன் நன்றி விசுவாசம் காட்டணும் நீங்க எதிர்பார்க்காதீங்க. மறுபடியும் சொல்றேன், இல்ல கபில உனக்கு அரசியல் தெரியல, காலம் மாறும் பாரு, இதெல்லாம் வந்து தற்காலிகம் தான். இந்த ஈர வெங்காயத்தெல்லாம் நல்லா 10-15 வருஷம் பார்த்தாச்சு. என்ன கேம் உங்க 2 பேருக்குள்ளதான் நடக்குது. மிஞ்சு போனா சென்ட்ரல் வந்து நடுவில் அப்பப்போ வந்து ஆட்டு போகும். விஜய் மேல நடவடிக்கை எடுங்க. விஜய் கூட இருக்கிற மேல நடவடிக்கை, முக்கியமா ஜெகதீஷ் விஜய் ஜெகதீஷ் இந்த 2 பேர் மேல தயவு செஞ்சு கேஸ போடுங்க. இந்த மே நாள்ல இவனுங்க ஏதோ திட்டம் திட்டுறது பெருசா பண்றானுங்க, பிளான் பண்றானுங்க, நல்லா தெரியுது. இப்பயாவது வேக்கப் கால், தயவு செஞ்சு வேக்கப் கால் ஒன்று கொடுக்குறாங்க, புரிஞ்சுக்கோங்க. இல்ல இதுல நான் அப்படியே ஆடிக்கிட்டு நான் அப்படியே அமைதிட்டு நான் வேடிக்கை பார்த்துட்டு அதுல நமக்கு என்ன ஆதாயம் இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, மக்கள் நான் முட்டாள் கிடையாது, பார்ப்பான். மக்கள் பார்த்துட்டு இருக்கிறான், பார்த்துக்கோங்க. இன்னைக்கு வந்து ஒரு அதிருப்தி ஒண்ணு இருக்கு. எஸ் இருக்கு, எல்லாரும் ஏத்துக்கிறீங்களா? ஒரு அதிருப்தி இருக்கு இல்லையா? அது திமுகவோ அதிமுகவோ 2 பேர் மேலே ஒரு அதிருப்தி இருக்குல்ல, அதுக்கு இடம் கொடுக்காதீங்கன்ற. அந்த அதிருப்தி மக்கள் பக்கம் நீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சிருவாங்க. நீங்க மக்கள் பக்கம் வாங்கன்ற. நாளைக்கு நான் கண்டிப்பா நாளைக்கு இருக்க மாட்டேங்க. ஆனா சொல்ல வேண்டியது ஓப்பனா மனசுல பட்டதை சொல்லிட்டேன். சக்கரவர்த்தி சார் கேக்குதுங்களா? கேக்குதுங்க கபிலன், புரியுது கபிலன், புரியாமலாம் இல்ல, நடக்கும் கபிலன், நேர காலம் தான் பிடிக்கும் கபிலன், கண்டிப்பா ஹியூமனே இல்ல கபிலன், அதுக்கான தண்டனையே அவன் அனுபவிப்பான். இப்பெல்லாம் பொதுப்படையா பேசல, சொல்றேன், எங்கேயும் ஓடி ஒளிஞ்சிட முடியாது. நீங்க பேசிட்டு ஜிப்சி, ஒரு நிமிஷம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. மெட்ராஸ் ஜிப்சி, ஒயிட் பியர் ஜிப்சி, மெட்ராஸ் பாத்துக்கங்க. ஒரு 15 நிமிஷம் நான் போயிட்டு வந்துடுறேன். நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு அப்ப கொடுத்துட்டு வரேன், பாத்துங்க. எப்ப 15 நிமிஷம் மட்டும் பாத்துங்க. சொல்றேன். ஓகே ஓகே, கேக்குதா நான் பேசுறது? ப்ரோ கேக்குது ப்ரோ. இன்னொரு ஆங்கிள் சொல்றேன். திமுக வந்து நிறைய நலத்திட்டங்கள் வெல்ஃபேர்லாம் நிறைய பண்ணாங்க. ஆனா அது மக்கள் கிட்ட வந்து பெருசா ஒன்றும் கரெக்டான வகையில போய் எடுத்து போய் சேர்க்கல. நீங்க அப்ப சோசியல் மீடியால தான் அட்டென்ஷன் வந்து நிறைய இருக்கு. ஓகேவா? நீங்க ஒரு திருவிழா நடத்துறீங்க, அதெல்லாம் ஓகே. அதை யார் பார்ப்பாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை கன்சியூம் பண்றவங்க ரொம்ப கம்மி. நான் முதல்வன், ஒரு செகண்ட் இருங்க, சவுண்ட் இருக்கும் பின்னாடி. இல்ல அது கேக்குதா ப்ரோ நான் பேசுறது? சொல்லுங்க. இல்ல அது சோஷியல் மீடியால இருக்கிறவங்க. சொல்லுங்க. இல்ல பாஷா அப்படி சொல்ல. நான் வந்து இப்ப நான் முதல்வன், தமிழ் புதல்வன்லாம் நல்லது, அதை எப்படி எடுத்துட்டு போய் சேர்க்கணும், அந்த மாணவர்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸ்க்கும் எடுத்துட்டு போய் சேர்க்கணும்ல. சொல்லுங்க பாஷா, சொல்லுங்க. இல்ல ப்ரோ, நம்ம பிரிவிலேஜ்டா இருக்கிறவங்களுக்கு சோஷியல் மீடியா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நமக்கு அது யூஸ் ஆகுதா இல்லையான்னு தெரியல. நம்ம அண்டர் பிரிவிலேஜ் பீப்புள் வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அது அந்த 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 நலத்திட்டம்லாம் போயிட்டு தானே இருக்கு. அது ஆட்டோமேட்டிக் பாஷா ப்ரோ, அவரு பாயிண்ட் அது இல்ல.
சொல்லுங்க. ஒயிட் பியர் ப்ரோ என்ன சொல்றாருன்னா, அது வந்து நலத்திட்டம்லாம் மக்களுக்கு போய்கிட்டு தான் இருக்குது. ஆனா அதை வந்து பெரும்பான்மையான மக்களுக்கு போய் சேர்க்கறது வந்து யாரு பண்ணணும்? ஆளுங்கட்சி தான் பண்ணணும். அதை வந்து பண்ணலையோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்றாப்ல. அதைத்தான் அவர் சொல்றாரு. அஸ்வின் சொல்லுங்க. அஸ்வின் சொல்லுங்க. ஹலோ, கேக்குதா ப்ரோ? ஹலோ, சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க. இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கபிலன் ப்ரோ சொன்னார்ல, இப்ப மே 4க்கு அப்புறம் பெருசா ஒண்ணு பண்றான்னு. அதை ஒரு சில அது நான் இதை நான் எப்ப கெஸ் பண்ணல. நான் எலெக்ஷன் அன்னைக்கு நான் கெஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அவன் கரூர் ஸ்டாம்பேட் நடக்கும்போது நேபாளில் நடந்த மாதிரி இங்க நடக்கும்னு சொல்லி அவன் அசால்ட்டு ட்வீட் போட்டு டெலிட் பண்ணிட்டான். அதுக்கும் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கல. அப்போ அவங்க வந்து டிஎம்கே ரூலிங் பார்ட்டி தான், அப்பவும் எடுக்கல. சரி, சப்போஸ் இப்ப எலெக்ஷனுக்கு அப்புறம் யாராச்சும் ஒருத்தர் வரதான் போறோம், டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ யாராச்சும் வரதான் போறாங்க. அப்பவும் அவன் மேல ஆக்ஷன் எடுக்காம இருந்தா அப்ப யாருக்கு அது காரணம்? இந்த நாய் போட்டுதான் இருப்பான். இவனுங்களும் சில்லறத்தனமா தெருவுல எதுக்கு சண்டை தான் போடுவாங்க. அது டிஎம்கே எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அது நேஷனல் ப்ராப்ளம். அது இல்ல அதை சொல்ல ப்ரோ. நான் நேபாள் இது சொல்ல ப்ரோ. நேபாள் நடந்த மாதிரி இங்க ஒண்ணு கலவரம் நடக்கும் சொல்லி சொல்லிட்டு போயிட்டான். புரியுது. இல்ல அது புரியுது எனக்கு. அவன் அதுதான் ப்ரோ. அவனுங்களை என்ன தெரியுமா, இவங்க நான் என்ன நினைக்கிறேன்னா, இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, சரி இவன் பெரிய இம்பாக்ட்லாம் இவன் வந்துட்டு பெருசா அதுவும் கிழிக்க மாட்டான் அப்படின்னு நினைச்சானுங்க. ரெண்டுமே டிஎம்கே ரெண்டுமே நினைச்சாங்க. பட் ஆனா வந்துட்டு அது வந்துட்டு வேற மாதிரி போயிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, ரிசல்ட் வந்தாலும் தெரியும். இப்பயும் திருப்பி சொல்றோம், இவங்க பிம்ப கட்டமைப்பு இங்கதாங்க இருக்கு. களத்துல ஓட்டு போடுற அன்னைக்கெல்லாம் நான் பூத்துலயே இருந்தாலு 2 பூத்தையும் பாத்துக்கிட்டோம். பசங்க வந்து அது சொன்னா நான் அவங்க ரொம்ப ஒஸ்டா இருக்கிறானுங்க. யாருமே இல்லைங்க, ஆளே இல்லைங்க, அந்த கட்டமைப்பே இல்ல. முதல்ல அது ரிசல்ட் வரட்டும். அது நீங்க சொல்றதெல்லாம் 100% ஒத்துக்கிறோம். ஆனா ஒத்துக்காமலாம் புறக்கணிக்கல. நாங்க அப்படிலாம் டிஃபெண்ட் பண்றோம்னு நினைச்சுக்காதீங்க. இது ரொம்ப கேவலமா அந்த பசங்க வந்து ஃபீல்டுல இல்லை. ஏங்க, ஒருத்தர் மாட்டினாரு டீ கடையில உட்காந்து டீ சாப்பிட்றப்ப அவரை பிடிச்சி அந்த ஓட்டு 4 பேர் ஓட்டி அந்த தம்பிலாம் அண்ணா உடுன அப்படின்ற லெவலுக்கு தான் அவங்க எல்லாம் களத்துல ஃபீல்டு. அவ்வளவுதாங்க பிரதர். இங்க வேணா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இங்க வந்து நான் இன்னமும் திருப்பியும் கேட்கறேன், ஒரு தியேட்டர்ல படம் ரிலீஸ் ஆகும்போது அவ்வளவு கும்பல் காட்டி நீங்க டிக்கெட்டுக்கு முதல் ஷோக்கு வந்துச்சுன்னு ஒரு வீடியோ பாத்தீங்களா? எங்கேயாவது ஒரு பூத்து தமிழ்நாட்டுல 75,000 பூத்துல இவனுங்க அப்படியே கியூ கட்டி 2 கிலோமீட்டர் நின்னாருங்க ஓட்டு போடுறதுக்கு அப்படின்னு எங்கேயாவது பாத்தீங்களா? கிடையாதுங்க தோழர், அது கிடையவே கிடையாது. திருப்பி இவங்க மில்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளை வச்சு. இந்த பசங்க ஆன்லைன் வியாபாரம், இந்த லைக்ஸ் கமெண்ட்ஸ்ல பணம் சம்பாதிக்கிறது, இன்ஃப்ளூயன்சர்ல இன்ஸ்டால வர பணம், யூடியூப்ல வர பாத்தீங்கன்னா அவன் 2 தொகுதி நின்னான் ப்ரோ. திருச்சி ஈஸ்ட், பெரம்பூர் நின்னா. ரெண்டுமே டாப் 20ல கூட இல்ல. மோஸ்ட் ஓட்ஸ்ல, பர்சன்டேஜ் ஓட்ஸ்ல டாப் 20ல கூட வராதுங்க தோழர். அது என்ன? ஆமா பாஷா ப்ரோ, அததான் நீங்களே சொல்றீங்க. அப்புறம் நீங்க வந்து அவங்க வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிப்பாங்க, நீங்களே தான் சொல்றீங்க. என்ன கணக்குன்னு எனக்கு புரியல. இல்ல அது ஒரு மாதிரி இருக்குங்க, டைனமிக்கா இருக்கும் தல. நீங்க வந்து அதுதான் ப்ரோ, நான் திருப்பி சொல்றேன். May 4th வந்துட்டு நான் சொல்றது கண்டிப்பா நடக்காது. பட் ஆனா இவனுங்க சோசியல் மீடியால உருவாக்குன பிம்பமா இருக்கட்டும், ஒரு சில தற்கூரிங்க உருவாக்குன பிம்பமாவே இருக்கட்டுமே, அது கூட வந்துட்டு விட்டுருக்க கூடாது, வழக்க விட்டுருக்க கூடாது. உங்களுக்கு உண்மையை சொல்லட்டுமா? அதுல இன்கம் ரெவென்யூ ஜெனரேட் ஆகுதா இல்லீங்களா? நீங்களே சொல்லுங்களேன். அதுல எத்தனை வியூஸ்க்கு ஃபாலோவர்ஸ்க்கு இவனுங்க மில்க் பண்றானுங்க. இந்த பிரசாந்த் பைய என்ன பேசிக்கிட்டு இருக்கான்? அவன் பேசுறதெல்லாம் ஒரு விஷயம். ஆனா அவனுக்கு மில்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். உட்காந்து சோபா செட் வைக்கிறான், ஜட்டி பண்ணி நிறுத்திக்கிட்டு இருக்கான். திடீர்னு 2 நாள் இதை பேசுறான், 2 நாள் அதை பண்றான். இவங்ககிட்ட பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய குரூப்ஸ் ஆயிடுச்சுங்க. அது தானா அவங்கள்ட்ட மில்க் பண்ணி முடிச்சு எல்லாம் காணா போனது வரைக்கும் அவங்கள்ட்ட பணத்தை ராப் பண்ணலான்னு இருக்கானுங்க. அது எப்படி நம்ம போய் என்ன பண்ண முடியும் சொல்லுங்களேன்? அது 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 உண்மையா இல்லைங்களா பாஷா பாய்? நீங்க சொல்லுங்க. இல்ல அது உண்மைதான். அது கண்டிப்பா உண்மைதான். அதுதான் நான் சொல்றேன். இவனுங்க வந்து காசுக்காக பண்றது கூட நம்ம ஏன் விட்டு வைக்கணுமே தான் கேக்குறேன் நான். இது வந்துட்டு ஒரு 4 பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் அது தப்பு தானே? அது ஒரு நாள் அந்த கடை நிக்குங்க. ஒரு நாள் இல்லைனாலும் அந்த வியாபாரம் எப்ப நிக்கும்? ஒரு தோல்வியோ ஒரு விஷயத்த அவங்க பார்க்கும்போது தானா இது ஆட்டோமேட்டிக்கா ஓடாத படம் மட்டும் மாறும்போது தானே. அந்த ஓடாத படம் எப்பன்றது மே 4 தானே. அதுதானே பிரச்சனை. ஆமா அது கரெக்ட் தான். அதுதான் நான் சொல்றேன். அப்படியே சுவிட்ச் ஆஃப் ஆயிடுவாங்க. இதெல்லாம் ஒண்ணுத்துக்கும் லாக்கே இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆயிடும். 5 வருஷம் நீங்க தாக்கு பிடிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கட்சி நடக்குத. இதெல்லாம் பெரிய விஷயங்க. சும்மா அந்த வந்தோம் போனா 60 நாள் கால் ஷீட்ல படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு ஓடுற மாதிரி கிடையாது. அவனுங்க எவ்வளவு நார்மலைஸ் ஆயிருக்காங்க பாருங்களேன். ஒரு 500 கோடி ரூபாய் படம் தூக்கி வச்சு நானுவோம். படமே வெளியே வந்து எல்லாம் பப்பரப்பன்னு பார்த்த ஆரம்பிச்சிட்டானு. அதை பத்தி ஒருத்தவன் பேசல பாருங்க இன்னைக்கு. இது எல்லாம் செட்டப்புங்க. அவனுக்கு செட்டப்பாவே ஒரு கேங்காவே சுத்துறானுங்க. அது வி அக்ரிங்க. அதுக்காக போய் கான்சென்ட்ரேட் பண்ணாமலாம் இல்லை.
அது சமுதாய பிரச்சனையா நான் இப்பயும் சொல்றேன். பொதுமக்கள் வெளியே வந்து இதை அட்ரஸ் பண்ணி அவங்களோட ஒரு ப்ராப்ளமா ஒருத்தவங்க வந்து என் குழந்தைங்களாம் இப்படி இப்படி கிடக்குறாங்க அப்படின்னு ஒரு பொதுப்படையா இது பொதுவா நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா இதோட இம்பாக்ட் வேறையா இருக்கும். அரசியல் கட்சியா போச்சுன்னா அது அடுத்தது மைலேஜ் அந்த சைட்ல லெஃப்ட் ரைட்ல யாராவது ஒரு மைலேஜ் கண்டிப்பா எடுப்பாங்க. இன்னைக்கு எஃப்ஐஆர் போடல இது பண்ணலன்னு சொல்றாங்க. ஆனா அன்னைக்கு பாருங்களேன் சூழ்நிலை, அன்னைக்கு யோசிச்சு பாருங்க, எஃப்ஐஆர் பதிவு பண்ணி 3 பேர் மேல அபிஷியலா யார் லெட்டர் கொடுத்தாங்களோ அவங்க மேல பதிவு பண்ணதுனால 32 நாள் தலைமறைவு. உடனே 2-3 கட்சிகள் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க இல்ல இப்படி பண்ணிருக்கூடாது, நீங்க இது பண்றீங்க அதை பண்ணி எல்லாமே ஒரு இழுத்துக்கிட்டு போயிடுவாங்க. இதுவும் ஒரு 10 ரூபாய் அவங்களுக்கும் வியாபாரம் தான் பாக்குறாங்க. சோ அதனால இத வந்து அப்படியே போற போக்குல விட்டுட்டு நீரோடையா இது சாக்கடையா என்ன எது எல்லா இலவும் இந்த மே நாள் தெரிஞ்சிருந்தல. நீங்க கொஞ்சம் பொறுமையா இவ்வளவு நாள் இருந்துட்டோம். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு சாயந்தரம் அவன் நேத்து அஜெண்டா எழுதி வச்சிருக்கான், இப்படிதான் மீடியா பேசும், நம்ம ஆட்சிக்கு வர மாட்டோம், நீங்க எல்லாம் உஷாரா இருங்க. திருப்பி மில்க் பண்றானுங்க, திருப்பி இதை கூர் சேர்த்து விட்டுட்டு இருக்கிறானுங்க. ஏன்னா ஆமா அவனுக்கு இது அவனோட அரிப்பு. இப்ப எக்ஸிட் போல்ஸ் நம்ப கூடாதுன்னு இவனுங்க நான் இது போட்டுட்டு இருக்காங்க. எக்ஸிட் போல்ஸ் நம்பாதீங்க இத நம்பாதீங்க. பாருங்க, இந்த நேத்து வரைக்கும் அஜெண்டாவை சொல்லிட்டு பாருங்க. இருந்தானே எக்ஸிட் போல்ஸ் வருது, அதுக்கப்புறம் வந்து ரிசல்ட் இதுலயே தெரியுதுன்னு சொல்லி பில்டப் கொடுத்தாருங்க. இப்ப அப்படியே சகா வாங்குறானுங்க. இதுல இருந்தே தெரியல இவனுங்க நேத்து இன்னும் ஒரு நைட்ல ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்படியே ஆரம்பிச்சு இதை திருப்பி அப்படியே வீரியமாவே அது வச்சிருக்கணும். இது ரொம்ப கஷ்டம். அது நீங்க இப்படி அதேதான் எல்லாம் ப்ரோ. வச்சிருக்க முடியாது எல்லா நாளும். பாஸ் அதுதான் பாஸ், திருப்பி திருப்பி இவங்க எல்லாம் அந்த இப்ப கபிலனே சொன்னாரு, ஏங்க நானே 7ஆம் தேதிக்கு அப்புறம் வேலையை பார்க்க போகணும், பொழப்பு இருக்கு அப்படின்னு. நீங்க எல்லாருக்குமே அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் இருக்கும். யாரும் இங்க அப்படியே பெரிய சொபஸ்டிகேட்டடா உட்காந்துக்கிட்டு தினம் அரசியல் பேசிக்கிட்டு இருக்கிற லெவலுக்குலாம் இல்ல. அவனே இருக்க போறது இல்ல. அவனே இப்ப இந்த பசங்களை ஒரு குரூப்பிசம் பண்ணி வச்சுக்கணும். அது சார் இல்ல சக்கரவர்த்தி அவன் சார், வந்து சக்கரவர்த்தி பொலிட்டிக்கல்ல சார், மைலேஜுக்கு தேடுறான். ஐயா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. பாருங்க, இப்போ நீங்க சொல்ற அத்தனை பாயிண்ட்டுமே எங்களுக்கு தெளிவா தெரியும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, விஜய் வந்து அவனுக்கு அரசியல் அறிவு கிடையாது, அவன் ஒரு கூமுட்டன்றது எங்களுக்கு 20 வருஷம் 30 வருஷமா எங்களுக்கே தெரியும். சரிங்களா? அவன் அரசியல் வந்ததுல எங்களுக்கு நன்மை என்னன்னா, அவன் யாருன்றத எங்களுக்கு தெரிஞ்ச உண்மை உங்களை மாதிரி அரசியல் கட்சிகளுக்கும் மற்றவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. அது ஒண்ணுதான் உண்மை. இவனுக்கு பேசவே தெரியலப்பா, பாருப்பா எப்படிப்பா பேசுறான்ப்பா, அப்படிதான் தெரிஞ்சது. ஒரு காலத்துல நிறைய பேர் ஃபயர் விட்டவங்க எல்லாம் என்னடா அவன் இப்படியா இருக்கான் அப்படின்னு ஒரு நியூட்ரல் ஆடியன்ஸ் தெரிஞ்சிருக்கு. அது ஒரு உண்மை. இப்போ நீங்க சொன்னீங்க ஃபர்ஸ்ட் டேக்கு எல்லாம் கூட்டம் வந்துச்சேன்னு. நீங்க பாத்தீங்கன்னா அதுதான் பொய் அவன் பண்ணது. அவன் இது உங்களுக்கு தெரியாது, அவன் எப்பெல்லாம் கிளாஸுக்கு 2 படம் வருமோ துணிவுக்கு 1 மணிக்கு வந்த கூட்டத்தை வாரிசுக்குன்னு போடுவோம். ஆனா அங்க அது டீகோட் பண்ண வேண்டியது நாங்க தான் பண்ணிட்டு இருந்தோம். அந்த அது நாங்க என்னன்னா எங்களுக்கு என்ன வருத்தமா இருக்குன்னா, சினிமால இருக்கும்போது நாங்க தான் அதை பண்ணிட்டு இருந்தோம், அரசியலுக்கு வந்த அப்புறமும் நாங்களே அதை பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு தான் பாக்குறோம். அதுதான் கஷ்டமா இருக்கு. ஏன்னா அந்த இன்னும் அவன் அரசியலவே வரல தல. இப்ப பாருங்க, மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நான் அந்த பேச்சுக்கே வரல. அரசியல வரனா அப்புறம் எதுக்கு அவனுக்கு போய் எல்லாம் ஓட்டு போட்டாங்க? நான் அந்த அரசியலை பத்தி பேசல. அவன் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கான். இங்க வந்து கிளாஸ் மூவியை விட மாஸ் மூவி பாக்குறவங்க அதிகம். சரிங்களா? அது முதல்ல ஒத்துக்கோங்க. அவனோட பாயிண்ட் நீங்க பண்ற திரும்ப திரும்ப ஒன்று சொல்றோம், நீங்க பண்ற அரசியலை இனிமேலும் பண்ணீங்கன்னா அவன் வேற ஒண்ணு பண்ணிட்டு இருக்கான். இல்ல பியர் அது நடக்காதுன்னு நான் சொல்ல வரேன். பியர் அது மாதிரி ஆவாது. இன்டர் பண்ணாங்க, நீங்க பேசணும் இன்டர்பே பண்ணல. இத்தனை காலம் வந்து நீங்க பண்ற அரசியல் வேற, நீங்க பண்றதா அரசியல் நீங்க நினைச்சிருக்கீங்க. அவன் பண்றது வேற ஒண்ணு பண்ணிட்டு இருக்கான். அவன் நீங்க பண்றத அவன் பண்ண மாட்டான், நீங்க பண்றத அவன் பண்ணவும் தெரியாது. சரிங்களா? நீங்க முழிச்சு வர்றதுக்குள்ள மக்களை விழிப்புணர்வு பண்றதுக்குள்ள அவன் ஒண்ணு பண்ணிட்டு போயிடுவான். அதுக்கான அவன் வந்து செலக்ட் பண்ண ஆளுங்களே எப்படின்னா மொத்தமா யோசிக்கவே கூடாத ஒரு குரூப்பை தான் அவன் ரெடி பண்ணி வச்சிருக்கான். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும், இந்த ஓட்டு எண்ணிக்கை வரும்போது அந்த குரூப் எவ்வளவு எண்ணிக்கை இருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்றது உங்களுக்கு தெரிய வந்துடும். அது ஒண்ணுதான் நம்மளுக்கு பிளஸ். அவன் அரசியலுக்கு வந்ததுல இருந்து இவ்வளவுதான் அப்படின்றது தெரிஞ்சிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஏன்னா கபிலன் சொன்ன மாதிரி தான் எங்களுக்கு நாங்க எங்க வேலையை பார்க்க போயிடுவோம். ஆனா நாங்க என்ன பண்ணுவோம்னா இதே மாதிரி ஸ்பேஸ் பிளாட்லும் ஏடிஎம்கே என்ன பண்ணுது, டிஎம்கே என்ன பண்ணுது வாட்ச் பண்ணுவோம். சரிங்களா? இது இன்னைக்கு இல்லை, இது தயவுசெய்து நோட் பண்ணிச்சுக்கோங்க, என்னைக்குமே சொல்றேன். சரிங்களா? இவன் பக்கம் எவன் சாயிறானோ அவனுக்கு நாங்க ஓட்டு மூலமா தான் இனிமேல் பதில் சொல்லுவோம். நீங்க நினைக்கிறீங்க அவன் 9ல இருக்க மாட்டான் 10ல இருக்க மாட்டான்னு, அவன் இன்னொன்னு பண்ணுவான். அவன் இதே மாதிரி பண்ணுவான். அவன் நல்லா காசு பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இப்ப யார்கிட்ட காசு வாங்கினானோ அடுத்த வாட்டி வேற ஒருத்தர்கிட்ட காசு வாங்குவாங்க. அவன் பார்த்தான். ஏன்னா அவன் வந்து இங்க சினிமா சம்பாதிக்கலன்றது எங்களுக்கு தெரியும். அவன் என்ன பிம்பத்துல கட்டி வந்தானோ, சினிமால ஒரு ப்ரொடியூசருக்கு திருப்பி ஒரு ப்ரொடியூசர் மாத்தி இன்னொரு ப்ரொடியூசர் மாத்தி பண்ணுவான். சரிங்களா? கடைசியில மாட்டிக்கிட்டான், உடனே அரசியலுக்கு ஓடி வந்துட்டான் அவன். சரிங்களா? இதுக்கு திருப்பி இங்க என்ன பண்ணுவான், இப்போ ஒரு ஆள் கிட்ட பைசா வாங்கிட்டு இருக்கான், இப்ப அவருக்கு தெரிஞ்சிடும் இவன் என்னன்னு. சரிங்களா? இதை என்ன பண்ணுவான், அடுத்த வாட்டி ஓனரை மாத்திருவான் அடுத்த காசு வாங்குறதுக்கு. பட் அது வேண்டாம் நம்மளுக்கு. அது நம்மளுக்கு அது முக்கியம் இல்லை. நீங்க
ஏடிஎம்கே டிஎம்கே என்ன பண்றீங்க அதை நாங்க வந்து நல்லா சொல்றோம். திரும்பி வச்சுக்கோங்க, உண்மையான ரஜினி ரசிகன் அஜித் ரசிகன் அவங்க வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸ்பேஸ் போடுறோமோ இல்லை ட்விட்டு போடுறோமோ இல்லை இங்க ட்விட்டர்ல இருக்கமோ கூட தெரியாது, ஆனா அதை வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அது என்னைக்கு ஆனாலும் எங்களுக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அதை ஓட்டுல தான் நாங்க காட்டுவோம். இவன் இருக்கிற வரைக்கும் அது ஐயா நடக்கும். கண்டிப்பா தெரியாதங்கய்யா, தெரியாதா? கண்டிப்பா நீங்க சொல்றதெல்லாம் தெரியுங்கய்யா. அதுக்கான டக்குன்னு எடுத்து போட்டு முடியாது இல்ல ஒயிட் பியர். நான் உங்களை அப்ஜெக்ஷனே பண்ணல, நீங்களும் புரிஞ்சுக்கிறோம். நம்ம ப்ரோ சேம் பேஜ்ல அவரு பேசுறோம். ஜிப்சி தான் பேசுறாப்புல, ஒயிட் பியர் இல்ல. நானும் அந்த கட்சிக்காரனா நீங்க இன்னைக்கு இருக்கிறதுனால நீங்க சொல்லுவீங்க, ஆனா நானும் ஒருத்தவங்களோட ரசிகர் தான். நம்மளும் எப்படி இயங்கணும்னு தெரியும் உங்களுக்கு. அது 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 வேற இல்ல, அது நமக்கும் புரியுது இல்ல. நம்மளும் அந்த ஸ்டாண்ட்ல இருந்து எப்படி மாற முடியும், அது வேறங்க. நீங்க இல்ல கண்டிப்பா நீங்க நீங்க வந்து சொல்றதெல்லாம் எங்களை நடக்கும். காப்பாத்துவீங்கன்னு நாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை வர வைக்கிறோம், சரிங்களா? சமுதாயத்துல ஒரு சீர்கேடு நடக்குது. இப்ப நான் இவனை வந்து கொரோனாக்கு எப்படி வைரஸ் வந்துச்சோ அந்த மாதிரி அவனை பாக்குறேன். திரும்பவும் பொதுமக்கள் நீங்க வந்து ஒரு ஒரு ஒண்ணு பண்ணுங்க, நாங்க வந்து இதை பாத்துறோம், அது எனக்கு வேண்டான்றேன். இல்லப்பா இது இல்லப்பா சமூக அப்படி சீரழிவு சொல்ல. இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா அது வந்து நான் அப்படி சொல்ல வரல. நானும் கட்சி ரெப்ரசன்டேட்டிவே இல்ல ஒயிட் பேர். நான் ஒரு ஆதரவாளர் அவ்வளவுதானே தவிர இன்னைக்கு அது வந்து இப்ப அப்படி போயிட்டு இருக்கு. புரியுதுங்க ஒயிட் பேர், நீங்க சொல்றது 100க்கு 100 புரியுது. அஹ் இவன் ப்ராடக்டா மாத்திக்கிட்டு இருக்கான். அரசியலையும் ஒரு வியாபாரம் பண்றதுக்கு 10 வருஷத்துக்கு ஓட்டுறதுக்கு ஒரு ப்ராடக்டா மாத்துறதுக்கு தான் இந்த அமௌண்ட்டையோ இந்த இந்த ஒரு கவுண்டை காட்டணும்னு உட்கார்ந்து இருக்கிறான். அது நல்லாவே தெரியுது, வியாபாரம் பண்றதுக்கு தான் வந்து தொலைஞ்சிருக்கிறான்ட்டு. ஸோ இதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகுறதுக்கு தன்னைத்தான் அதை எக்ஸ்போஸ் ஆவாங்க ஒயிட் பேர். அது இன்னொன்னு எப்படி இவனோட ஆவாங்கன்றது பேக் இருக்குல்ல. சைட யாருமே எக்ஸ்போஸ் பண்ணல, அது ஒரு பெரிய வருத்தம் இருக்கு. அவன் கடந்து வந்துட்டான். ஏங்க நான் பிடிச்சிட்டு இல்ல ஒயிட் பியர், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த கிரேசி பாய்ட்ட செப்டம்பர் 27ஆம் தேதி அந்த பையை தூக்கிட்டு வந்தான் ஜெகதீஷ். அந்த வீடியோ எடுத்து போட்டு அது வைரல் ஆக்குனதே நான் தான் உட்காந்து பார்த்தேன். அந்த அந்த ஜெகதீஷ், ரூத் ஜெகதீஷ் நீங்க சொல்ற ஆளு மிகப்பெரிய ஒரு டேஞ்சர். அந்த ரூத் பழனிசாமின்றவன் அவன் ரொம்ப 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 டேஞ்சர். அது நல்லா தெரியும். வரட்டும், அது அது பாஸ். அது பேக்ரவுண்ட்ல அவன் அவ்வளவு பெருசா இருக்கும்போது பேக்ரவுண்ட்ல ஒரு வேலை நடக்கும்ல பாஸ், அது நடக்கும் பாஸ். நீங்க பாருங்க பாஸ், அது பாருங்க பாஸ். அவன்லாம் ரேடார்ல இல்லன்னு நினைக்கிறீங்களா? பெரிய ரேடார்ல இருக்கிறான். அவன்லாம் எங்க ஒண்டுணியாட்டம். அந்த 4 பையன் இல்லைன்னா இவன் தொட நடுங்குது. நேற்று திருச்செந்தூர்ல போய் காவால என்னது போய் காலை நினைக்கிறதுக்கு அலைய பார்த்துக்கிட்டு கடலை பார்த்துக்கிட்டு பயந்துக்கிட்டு இப்படியே 10 பேர் சுத்தி நின்று பிடிச்சிக்கிட்டு இருக்கிறானுவோ. இவன் தைரியம் எல்லாம் வெளியில கொட்டா வெளியே வந்துருந்தால. நீ இருங்க, அந்த தைரியத்தை நம்ம எப்படி வெளியில உடைக்கணுமோ அப்படி உடைச்சாதான், இல்லாட்டி திருப்பி திருப்பி முளைஞ்சு வரும். இது திருப்பி திருப்பி அடுத்த படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ற மாதிரி பண்ணி விட்டுருவாங்க. சக்கரவர்த்தி ப்ரோ, சக்கரவர்த்தி ப்ரோ, இவ்வளவு நேரம் பேசுனது ஜிப்சி ப்ரோ, ஒயிட் பியர் இல்ல. நீங்க ஒயிட் பியர் திருப்பி திருப்பி சரி சரி இல்ல இல்ல பரவாயில்லைங்க, யாரும் நம்ம தோழர் தானே. ஐயா வணக்கங்க ஐயா. வாங்க வாங்க. யாரு? ஐயா வணக்கம் வணக்கம் சார், நண்பர்களுக்கு வணக்கம். ரொம்ப ஒரு 4 நாள் ஆச்சு கபிலனோட ஸ்பேஸ்ல வந்து பேசி. ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் வந்து சொல்லிடுறேன். ஆக்சுவலா கபிலன் பேசுறதுக்கு நான் கை தூக்கி இருந்தேன், மைக் கொஞ்சம் லேட்டா கிடைச்சிச்சு. ஸோ நானும் ஒரு ஜேர்னலிசம் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டேன், நான் ஜேர்னலிசம் முடிச்சிட்டேன். இந்த இதுல வந்து ஆக்சுவலா நான் ஒரு தலைவர் ஃபேன். என்னைக்கு போட்டின்னு வந்த உடனே விஜய் பத்தி தெரிஞ்சு அப்பயே நாங்க எங்களோட ஊர்ல இருந்து நான் ஓட்டு போடுறேன் தமிழ்நாட்டுல, இல்லைன்னு. ஸோ ஒரு விஷயம் மட்டும் என்ன பண்ணணும்னா, தமிழ்நாடு எலெக்ஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி மற்ற ஸ்டேட்ஸ் எலெக்ஷன்ஸும் நம்ம பார்க்கணும். இவன் பண்றது எல்லாமே நிறைய விஷயத்துல பவன் கல்யாணோட சிங்க் ஆகுது. இவங்க ஏன் வந்துட்டு விஜய் 100% மெஜாரிட்டி எடுக்க மாட்டா, 118 வராது, ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும். ஆனா ஏன் இவங்க தலைவன் ஜெயிக்க போறேன்னா, இவங்களோட நேத்து ஒரு ஸ்பேஸ்ல ஒரு சில மெயின் ஐடியாஸ் இருந்தாங்க, அவங்க பேர் ஞாபகம் இல்லை. ஸோ அவங்களோட அவங்க பேசின அந்த ஐடியாலஜிஸ் சில இன்டெல்லாம் வச்சு பார்க்குறப்போ கிளியர் கட்டா ஒரு இன்ஃபர்மேஷன் தெரினா, இவங்க வந்துட்டு இன்கேஸ் விஜய் வந்து அட்லீஸ்ட் ஒரு இவங்களோட எண்ணம் பிரகாரம் 30 சீட், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கபிலன்ட்டு பேசுற கூட ஒருத்தர் வந்து சொன்னான் 30 சீட்டு மேல ஜெயிக்கிறேன், 30 சீட்டு மேல ஜெயிக்கிறேன். இந்த 30ல என்ன மேஜிக் நம்பர் இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, போன எலெக்ஷன்ல ஏடிஎம்கே ஆந்திரா ஃபார்மட் தான் இங்க அவங்க அப்ளை பண்றாங்க. அதான் அந்த 10 to 15% எக்ஸ்ட்ரா ஓட்டு இவங்க வின் பண்ணி அவங்க எடுத்துட்டு வந்தாங்கன்னா, ஸோ அவங்களோட ஓட்டோட அவங்க எடுத்த அந்த நம்பர்ஸ் ஆஃப் சீட்ஸ் பிளஸ் விஜய் எடுக்க இவங்க சொல்ற அந்த செல்ஃபை இவங்க ப்ரொடெக்ட் பண்ற அந்த 30%, 30 to 33 சீட்ஸ் ஆட் பண்ணாக்கா 100% வந்துட்டு 123ல வந்துடும். ஸோ இவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா 100% இதுல ஒரு ஹிண்ட் இருக்கு. என்னன்னா திரும்பவும் இவங்க ஏடிஎம்கேவோட போக சான்சஸ் இருக்கு. அந்த ஆளுங்க அந்த ஸ்பேஸ் பிரகாரம் இது கொஞ்சம் மெயின் ஐடியாஸ் இருந்ததுல கொஞ்சம் அவங்க பேசுனதை சொல்லி இது எங்க இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் நடக்குன்னா, எஸ் நடந்திருக்கு. எங்க நடந்திருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா கர்நாடகா எலெக்ஷன்ஸ்ல நீங்க தெரிஞ்சிருக்கும். பிஜேபி வரக்கூடாதுன்றதுக்காக காங்கிரஸ் வந்துட்டு ஜனதாதள் ஜேடிஎஸோட ஜாயின் ஹேண்ட் பண்ணாங்க. ஜாயின் ஹேண்ட் பண்ணிட்டு 30 சீட் எடுத்த குமாரசாமி வந்துட்டு சிஎம் ஆனாரு. ஸோ எனக்கு இது அரசியல்ல கொஞ்சம் டீப்பா எல்லா ஸ்டேட்லயும் பாக்குறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு அவேர்னஸ் தெரிஞ்சிருக்கும்.
ஸோ இவங்க இதே ஃபார்முலாவை தான் இங்க யூஸ் பண்றாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா இது நிறைய விஷயம் நீங்க பாருங்களேன், யாருக்குமே கிடைக்காத ஒரு யூனிக் பெனிஃபிட்ஸ் இந்த இவனுக்கு கிடைச்சிட்டே இருக்கு. பட் ஐ மேட்ச் வித் திஸ் கபிலன், ஜிப்சி இவங்க சொன்னது எல்லாமே பார்த்தா அரசியல் கட்சி அநேகர் இருக்கீங்க ஐயா, தப்பா எடுத்துக்காதீங்க, அநேக கட்சி இருக்கிறோம். ஆனா தப்புனா முதல்ல நம்ம தப்பு பண்ணிட்டோம். ஓகே, தப்பு பண்ணிட்டு நம்ம அப்பாலஜைஸ் பண்றோம். இவன் இன்னும் அப்பாலஜைஸ் பண்ணல, மத்தவங்க மேல பிளேம் பண்றான். ஸோ இவன் வந்து ஒரு பக்கம் டேஞ்சர். ஆனா இன்னமும் இவனுக்குள்ள சிஎம் ஆவறன்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்து நான் அம்பானி ஆவேன்ற மாதிரி இவன் சிஎம் ஆவறன்றானா, இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அவனுக்குள்ள இருக்கலாம். நான் இருக்குன்னு சொல்லல, இருக்கலாம். அதனால தான் இவங்க வந்து வெறும் 30 அந்த 30 தான் இவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிப்சி ப்ரோ தப்பா இருந்தா யூ கேன் என்ன ஜஸ்ட் நீங்க கரெக்ட் பண்ணுங்க. இஃப் ஐம் இல்ல இல்ல அவங்க ஆக்சுவலா அவங்க கட்சிக்கு ஆரம்பிக்கும் போதே பிளான் தான். அவர் யாரு ஒருத்தர் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் சொல்லிருப்பார் இல்லையா, விஜய்க்கு எங்க ஆதரவு இருக்கும் ஆஃப்டர் தி எலெக்ஷன் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அப்பவே அதுதான் ப்ரோ இவங்களோட பிளானே அதுதான். ஆனா அது இந்த வாட்டி தமிழ்நாட்டுல நடக்காது. அதுதான் இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, மத்த ஸ்டேட்ல நடந்த ஒரு விஷயம் பாருங்களேன், நீங்க சொன்ன எல்லா இடத்துலயுமே அலையன்சஸ்ல அந்தந்த பார்ட்டி நின்னுச்சு. செகண்ட் டைம்ல நீங்க சொல்ற எல்லா அலையன்சஸும் அலையன்ஸ் பார்ட்டியா நின்னு ஜெயிச்சாங்க. இவனை நிர்கதியா ஆக்கியாச்சுங்க. அலையன்ஸே இல்லாம ஒண்ணுமே இல்லாம இவன் ஒரு 10-12% தான் நிக்கிறான். கடைசியா குழந்தைங்க கூட போய் அலையன்ஸ் போட்டான் லாஸ்டா. இங்கதான் வந்துட்டு கொஞ்சம் ஒரு சின்ன திருத்தம். நான் இல்லன்னு சொல்ல, அலையன்ஸ் போடலன்னு. இவன் ஆரம்பத்துல ஒரு ஃபர்ஸ்ட் லைன் இவன் மீட்டிங் பேசுறப்போ ஒண்ணு பேசினா பாத்தீங்களா, ஆட்சியிலும் அதிகம் அவன் வந்து அப்ப பண்ணப்போ யாருமே இவங்க வரலன்னு ஒதுக்கிட்டாங்க. ஸோ இவனை எல்லாரோட பிம்பம் எப்படி ஆயிடுச்சுன்னா, இவனை பொறுத்த வரைக்கும் யாரும் ஜிப்சி பிரதர் தான் இப்ப சொன்னாருன்னு நினைக்கிறேன். இவன் வந்துட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா போறான், நம்ம இல்லைன்ற ஒரு விஷயத்த வித்தியாசமா மாத்தி அமைக்கிறான், எல்லாம் டேஞ்சரஸ் ஆளுன்னு சொன்னீங்களே, ஏன் இவன் வந்துட்டு ஆட்சியில பங்குன்னு அப்ப சொன்னது இப்பயே இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது? நீங்க அவ்வளவு தூரத்துக்கு வராதுங்க, வராதுன்னு தெரியும். ஐம் ஜஸ்ட் என்னன்னா ஒரு ஜஸ்ட் ப்ரெடிக்ஷன். அந்த டீம்ல நம்ம பேசுறத வச்சு ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்கலாம், இவங்க இப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு. சோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர். இதுதான் வந்து ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்தேன். ஏன்னா அக்ரீடு என்ன பாயிண்ட்னா, இத பேசுறாங்கல்ல, ஒரே ஒரு கேள்விதான், எல்லாரும் வருவாங்க இல்லையா, கூட்டணிக்கு வருவாங்க இல்லையான்னு சொன்னதை நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க பாருங்க. அதை நார்மலைஸ் பண்ணி அது ஒரு தோல்வி, அது அந்த இடத்துல அவனுக்கு ஒரு பெரிய அடி. அதையே அவன் வந்து ஒத்துக்காம அடுத்த கட்டத்துக்கு போயிட்டான். தன்னந்தனியாலு தள்ளி நில்லு பாரு 8 கோடி பேரு மயிரப்புடுங்க அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு பாட்டை போட்டு அதை ஒரு நியூட்ரலைஸ் பண்ணி, அண்ணன் நான் தனியா வரேன், என் வழியா பாத்தீங்களா, கல்லாப்பட்டி கூட்டணி எல்லாரையுமே அசிங்கப்படுத்திட்டான். ஸோ எகெயின் ஃபெயில்டு ஏரியாவை திருப்பி நரேட்டிவ் வேற மாதிரி மூவ் ஆகணும். இவன் மூவ் ஆகிட்டே தான் இருப்பான். இவனை போய் நம்ம ரொம்ப லாஜிக்கெல்லாம் பார்க்கவே தேவையில்ல. இவன் வந்து ஒரு சரியான ஒரு அட்டர் பீஸு அப்படின்றத நீங்க மே நாள்ல கண் கூட பாத்துறதுக்கு அப்புறம் நீங்களாம் கூப்பிட்டு அடின்னு அடிக்க போறீங்க. அதுதான் இன்னொரு ஐடியாவும் பாத்திருந்தேன். அவங்களும் வந்துட்டு ரீசெண்டா இது இன்ஸ்டால இது எக்ஸ்ல தான் ஷேர் ஆயிடுது. ஜிப்சி பிரதர் கூட பாத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். கபிலன்ல இவங்க வந்து May 4th ஏதோ ஒரு இஷ்யூஸ் பண்றேன்னு சொன்ன. பட் எனக்கு உண்மையா பொய்யான்னு தெரியாது, கடவுளுக்கு தான் தெரியும். பட் என்னன்னா கொஞ்சம் ஒரு விஷயம், ரிட்டையர்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர் கூட ரீசெண்டா ஒரு பிரஸ்ல ஒரு கான்ஃபரன்ஸ் கொடுத்திருந்தாரு, அதுவும் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். என்னன்னா சில்ட்ரன்ஸை வந்துட்டு இந்த தோல்வி என்னவா இருக்கும், எலெக்ஷன் ரிசல்ட் எதுவாக இருந்தாலும் ஏத்துக்க சொல்லி அவங்கள பக்குவப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரிட்டையர்டு ஐபிஎஸ் ஆஃபீஸரோ சம்திங் ஐபிஎஸ்ஓ ஐஏஎஸ்ஓ பேட்டி கொடுத்திருக்காரு. பாத்தீங்களா அது? ஜிப்சி ப்ரோ பாத்திருக்கீங்களா? ஆக்சுவலா அநேகர் வந்து நம்ம பார்க்கணும், கபிலன் ஒரு டைம் டென்ஷன் ஆயிடுறாரு. பட் என்னன்னா அவர் பக்காவா சொல்றாரு, தெளிவா சூப்பரா சொல்றாரு. பட் என்ன அவர் கோவப்படுறாரு, சில நேரத்துல எமோஷன் ஆயிடுறாரு. என்னன்னா எல்லாருக்கும் அநேகர் குடும்பம் குழந்தைங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் கோவம் வரும், எனக்கும் கோவம் வரும். பட் என்னன்னா குழந்தைங்களை வந்துட்டு பகடக்காயை யூஸ் பண்ணாதீங்க. நின்று நேருக்கு நேரா சண்டை போட்டு நிக்கிறது வேற, குழந்தைங்களை மறைச்சு வச்சுட்டு தைரியமான ஆளா இருந்தா கூட அந்த நேரத்துல கொஞ்சம் நிக்குவான். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணாத, சரியா நிக்கிறவன் தான் தைரியமான ஆம்புலன்றது தான் அந்த பேட்டர்ன். ஸோ அநேகர் இப்ப கொஞ்சம் பேர் எல்லாம் பாக்குறவங்க கூட என்னடா இது சடனா சிலர் வந்து கோவமா பேசுறாங்க. தயவு செஞ்சு யாரும் கோவமா பேசல, குழந்தைங்களை வச்சு விளையாடுறதுதான் இங்க இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது. ரெண்டாவது என்னன்னா மனுஷ உயிர் ரொம்ப ப்ரெஷியஸ், அதை வந்துட்டு ஒரு தூசி மாதிரி யாரும் எண்ணக்கூடாது, அதுன்றது தான் ஒரு கருத்து. இல்லை கழுகையா எல்லாம் கரெக்ட். நம்ம ஆளுக்கு ஜேர்னலிஸ்ட் முடிச்சுட்டு எப்படி ஜேர்னலிஸ்ட் ஆகுறதுன்னு கேட்டிருந்தாப்ல, அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் சொல்லிட்டு போயிடுங்களேன். அது ரெக்கார்டு தானே? இல்லைங்க, இதுல என்னன்னா கிராஜுவேஷன்ஸ் முடிச்சுட்டு ஒரு நியூஸ் பேப்பர்ஸ் XYZன்ற ஒரு கம்பெனிஸ் இருக்கு இல்லைங்களா, அங்க ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் கூட வந்து இன்டர்ன்ஷிப் கொடுப்பாங்க. ஒரு 6 month 1 year இன்டர்ன்ஷிப்ஸ் கொடுப்பாங்க. அவங்களுக்கு உண்டான அசைன்மெண்ட்ஸ் அதுல கொடுத்துருவாங்க. ஸோ அந்த அசைன்மெண்ட் அவங்க கொடுத்தாங்கனாக்கா அந்த அசைன்மெண்ட்ஸ்ல வந்துட்டு ஒர்க் பண்ணலாம். அந்த ஒர்க் ஓகேவா இருந்துச்சுனாக்கா ஸோ அங்கேயே வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குங்க ஐயா.
இந்த ஜேர்னலிசம் கார்டும் அப்படிதான் அப்ளை பண்ணி எடுக்கலாமா? அப்படிதானா? இல்ல இல்ல அது நீங்க ரிப்போர்ட்டர்ஸ்ல நீங்க கன்ஃபர்மேஷன் ஆயிருச்சுன்னா நீங்க அப்புறம் நீங்க உங்களுக்கு ஐடி கம்பெனி ஐடி கார்டை கொடுத்துருவாங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தினத்தந்தி தினமலர்னா நீங்க பிரஸ்னா அந்த கார்டை காட்டிடலாம் இல்லைங்களா? உங்க ரிப்போர்ட்டர்னு கொடுத்துரும். அதை வச்சு நீங்க இதாயிட்டீங்கன்னா நீங்க பிரஸ் கிளப்ல கூட பின்னாடி பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே. பல பயலுங்க இங்க சும்மா கிக்கி பிக்கி பண்றானுவோ. நான் உண்மையாவே அதை யார்ட்டையா கேட்டு சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவருக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்கு, சரி செய்யட்டுமே அப்படின்றதுக்காக தான் உங்கள்ட்ட ஐயா கேட்டேன். நான் வேற ஒண்ணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் படிச்சது ஹியூமன் சைக்காலஜி முடிச்சேங்க ஐயா. அது தலைவர் சந்திரமுகியில பண்ணதை பார்த்துட்டு ஹியூமன் சைக்காலஜில ரொம்ப கிரேஸ் ஆகி நான் சைக்காலஜி முடிச்சேன். சைக்காலஜி 2 இயர்ஸ் சைக்காலஜி முடிச்ச உடனே அப்புறம் வந்து இந்த ரிப்போர்ட்டிங்ஸ் மேல வந்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் இந்த கிரைம் ஜேர்னலிசம் மேல. ஸோ அந்த கிரைம் ஜேர்னலிசம்ல போய் அதிகமா படிச்சு அதிகமா பண்ணேன் நான். ஸோ அந்த ஒரு விஷயத்த பண்ணி இருந்தப்ப தான் என்னைக்கு வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார்னு ஒரு இந்த வாரிசு படத்துல வந்து அப்பதான் காண்டாய் தான் ஒரு ஐடி கிரியேட் பண்ண கழுகுன்ற பேர்ல. அதுவும் நான் விட்டுட்டேன் நான். இப்போ அந்த எலெக்ஷன்ல நீ தலைவரை நீ தப்பு பண்ணிட்டு நீ பண்றதே ஃப்ராடு. நீ எப்படி ஆக்சுவலா எந்த ஒரு பார்ட்டிக்கும் சப்போர்ட்டர் இல்ல. நீ ரஜினியை பேசினா நான் அடிப்பேன்டா, அவ்வளவுதான் மேட்ரு என்னுடைய இது. எங்களுது மட்டும் இல்ல, எங்களுக்கு பெரிய டீமே இருக்கு. நன்றி நன்றி தோழர். ஜிப்சி இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு டிஎம் பண்ணியிருக்கேன். அந்த போஸ்ட் வேணா எடுத்து இங்க போடுங்களா, அதை பாருங்களா, டிஎம் இருக்கேன் பாருங்களேன். இருக்கேன் 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 ஒருத்தனை தேடிட்டு இருக்கேன். அதை வந்து நான் பேசிட்டு இருக்கேன். ஒரு 1 இந்த மினிட் டிஎம் மட்டும் பாருங்க. வர 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 ஒரு ஒரு வேலை கொடுத்துறாங்க, அதெல்லாம் இருக்கு. ஒரு 1 மினிட் ஓகே வந்துச்சு, ஓகே. அதுக்குள்ள ஓடிச்சு போல இருக்கு. கபிலம் இருக்கீங்களா? இல்ல இன்னும் வரல, போயிட்டாரா? இன்னும் வரல.